ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதைத்தான் சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். போதுமா? இந்த போட்டோ பார்க்க தான் அவ்வளவு ஆசைப்பட்டீங்களா? பெரிய உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. இப்போ நான் காமிச்சில்ல, நீங்க எல்லாம் கேட்டதுனால காமிச்சேன். நீ கேட்டு என் மேல ஃபைல கேஸ என் மேல எழுதிட்டு போயிடுவேன். அவர் எப்படி எப்படி திட்டுறாரு தெரியுமா? என்ன இப்போ கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு. செத்து போயிருக்கலான்றாரு, என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. இது எனக்கு தேவையா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. டெல்லிய இந்த முறை வீழ்த்தி ஆகணும். நான் இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது நமக்கு உதவி இருக்கா? தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கொடுக்கறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? எதுவுமே கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டை தொடர்ந்து டெல்லி புறக்கணிச்சிட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்குது. கல்வி நிதி கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டு உரிமை ஒவ்வொரு மாநில உரிமைகளா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் சரியா அமல்படுத்தலன்னா தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருக்குமா, 59 வரணும். ஆனா 59 வரமாட்டேங்குது. 47 தான் கொடுப்போம்னு ஒன்றிய பாஜக அரசு அடம்பிடிக்குது. இப்ப நம்முடைய உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணிய ஓட ஓட விரட்டணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன்.